உங்கள் அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என்ன நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? பொண்ணுத்தாயியும் நவராத்திரி சுண்டலும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? பொண்ணுத்தாயிக்கு நவராத்திரி சுண்டலுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்பீங்கல்ல. ஏன் இல்லை? அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிற பொழுது எல்லார் வீட்லேயும் கொலுவெல்லாம் வைப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் கொலு வைக்கிற வழக்கம் இல்லை. ஆனால் என்ன செய்வோம், வீடு வீடாக போவோம். அவங்க கொடுக்குற அந்த இனிப்பும் அந்த சுண்டலுக்காகவே சாயங்காலத்தில் போவோம். அப்போல்லாம் பள்ளிக்கூடங்கள் கூட லீவாக இருக்குமா, எல்லார் வீட்டுக்கும் 4 மணிக்கெல்லாம் போயிடுவோம். ஒரு வீட்டில் போய் அதே பாட்டை இன்னொரு வீட்டில் பாடி எல்லார் வீட்லேயும் சுண்டல் வாங்கிக்கிட்டு வந்து அந்த சுண்டல்லாம் ஒன்றா போட்டு சாப்பிட்டு, அப்போ அந்த ராஜலட்சுமி அம்மா மட்டும் சொன்னாங்க, ஏன் பொண்ணு உங்கள் வீட்டிலலாம் கொலுவெல்லாம் வைக்க மாட்டாங்கல்ல? நான் இப்படியெல்லாம் வழக்கமே இல்லைங்க. கோவிலில் கொலுன்னு வைப்பாங்க, ஆனால் அங்கே வந்து இந்த வாகனத்தெல்லாம் மட்டும்தான் வைப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் கொலுன்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஆனால் இது நல்லா இருக்குங்க உங்கள் வீட்டில், அவங்க வீட்டில் காந்தி தாத்தா பொம்மையெல்லாம் கூட வச்சுருக்குறாங்க அப்படின்னு ஒரு வீட்டில் என்ன நல்லா இருக்கோ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். அது ஒரு காலம். ஆனால் அதெல்லாம் மறந்து போயிட்டா கூட அப்போ சாப்பிட்ட அந்த சுண்டல் இருக்கே அது நினைவுக்கு வருது. சரி, இப்போ பொண்ணுத்தாயி நீ தான் நல்லா சமைக்கிறியே, எங்களுக்கு சுண்டல் செஞ்சு காட்டினா என்ன அப்படின்னு ஒரு அம்மா கேட்டாங்க. காட்டிட்டா போகுது, சுண்டல் என்ன பெரிய விஷயமா? சுண்டல் யார் வேணால் செய்யலாம், எப்போ வேணால் செய்யலாம். ஆனால் இந்த நவராத்திரியில் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத நானாக ஒன்றும் சொல்லிவிடலை. அந்த ராசலட்சுமி அம்மா கிட்ட போய் கேட்டுக்கிட்டேன். அந்த பருப்பு வகைகளை வச்சு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் எப்படி செய்கிறதுங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிடுங்க, எழுதி வச்சுக்கிடுங்க. வேணுமென்னா அதை திருப்பி போட்டு பார்க்கலாம்ல, அப்படி ஒரு வசதி இருக்குல்ல. ஆக பொண்ணுத்தாயி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நவராத்திரியில் செய்ய போகிற சுண்டல் வகைகளெல்லாம் செஞ்சு காட்ட போகிறேன். அப்போ இதுக்கு எப்படி ஒரு தலைப்பை கொடுக்கலாம், பொண்ணுத்தாயும் நவராத்திரி சுண்டல் வகைகளும் அப்படின்னா சரியாக இருக்கும்ல. அப்போ இன்றைக்கி முதல்ல என்ன சுண்டல் அப்படின்னு கேட்பீங்களே, முளை கட்டின பயறு சுண்டல். அதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருள் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். பாசிப்பருப்பை முதல் நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கே நீங்கள் ஊற போட்டுருங்க. போட்டுட்டு ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னால் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ப்ரெஷர் குக்கருக்குள்ளே போட்டு நல்லா மூடி மேலே ப்ரெஷரை போட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ராசான்னு இப்படி நல்லா முளைச்சி வந்துடும். ஒரு சைக்கிளுக்கு 2 சக்கரம் இருக்கிற மாதிரி இதில் டபுள் புரோட்டீன் இருக்குது. எப்படிங்கிறீங்களா? இந்த சைக்கிள் பியூர் அகர்பத்தி ஞாபகம் வந்துச்சு, அதை வச்சுக்கிட்டு சொன்னேன். சரி, இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் சொல்லிவிடுறேன். முளை கட்டின பயிறு நல்லா உண்டன இம்புட்டு, அப்புறம் கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், சுக்கு பொடி, தேங்காய், கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம், நல்லெண்ணெய், உப்பு, இம்புட்டுதான். ஒன்று கவனிச்சிங்களா? ஆத்தாடி, பருப்பு சாப்பிட்டா உடம்புல வாயு சேர்ந்துக்கும் இல்லை, இங்கிட்டு பிடிக்கும் அங்கிட்டு பிடிக்கும்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான் பெருங்காயம், சுக்கு பொடி, இந்த 2ஐயும் ஒரு சிட்டிகை போட்டுவிட்டோம்னா அந்த வாயு நம்மளை பாதிக்காது. சரி, இப்போ செஞ்சு காட்டிடுவோமா? இப்போ பார்த்தீங்கல்ல, இந்த முளை கட்டின பயிறு இதை நான் வேக வைக்கலை. ஏன்னு கேட்டால் எல்லாத்தையும் எல்லா நாளுக்கும் அப்படியே வெந்து தான் சுண்டல் ஆக்கணுங்கிறது இல்லை. இது ஏற்கனவே இதில் நீர் சத்து இருக்குல்ல, இதில் தாளித்து கொட்டிட்டு மேலே கொஞ்சம் தண்ணியை தெளித்து மூடி வச்சுட்டேன்னாக்கா அப்படியே நல்ல பட்டா அவிஞ்சு போயிடும். அப்புறமா தான் அதில் தேங்காய் போடணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தாரேன். இந்த மாதிரி சுண்டல் செய்யும்போது நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும், ரொம்ப எண்ணெய் ஊற்றணுங்கிறது இல்லை. இது சின்ன ஸ்பூனு, அதில் இம்பிட்டு தான் விட்டுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் காயவும் கடுகை போட்டுருவோம். கடுகு லேசாக பொரிய ஆரம்பிக்கும்போது எப்போதுமே கிண்டெல்லாம் செய்கிற போது அடுப்பை சின்னதாக வைங்க.
இப்போ இதில் உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் செவந்துருச்சு, உளுத்தம்பருப்பும் செவந்துருச்சு. நான் ஏன் மிளகா வத்தல் இன்னும் கிள்ளி போடலைன்னு பார்க்குறீங்களா? அது ஒரு ஆந்திராக்கார வீட்டில் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். முத்து பேச்சு, அந்த அலங்கார மிளகாயை கொண்டா. அது என்ன அலங்கார மிளகான்னு கேட்குறீங்களா? அவங்க சொன்னாங்க, ஏங்க சுண்டெல்லாம் பண்ணுறீங்க, பச்சை பிள்ளைங்கள்லாம் தானே சாப்பிடும், அப்போ அதுக்கு நீங்கள் அம்புட்டு காரமாக மிளகா போடுவீங்களா? எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா செய்வோம், மிளகாயை ரெண்டாக வகுந்துட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இப்படி நாங்கள் கத்திரிக்கோலால் நறுக்கி விட்டுருவோம். நாங்கள் அட இது கூட நல்லாத்தான் இருக்குது, நீங்களும் செஞ்சு பார்க்கலாம்ல. இப்போ உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. எனக்கு இந்த மிளகா வத்தலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டால் உள்ள விதை இல்லை, மணி மணியாக இருக்குது. புதுசு புதுசாக ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க, நாமளும் கற்றுக்கிறோம்ல. தா இதில் வெறுனதான் நாம் முளை கட்டி வச்சுருக்கோம்ல, இதுக்கு உப்பு போட்டுருவோம். நான் எப்போதும் சொல்லுவேன், கண் திட்டம் கை திட்டம்னு. ஆனால் சில சமயம் அது உப்பு கேட்குதும்பேன், அதுவா கேட்கும். ஏன் பொல்லாத்தனந்தேன் வேகாதுன்னு பார்க்குறீங்களா? அப்படி கொஞ்ச நேரம் இருந்தால் வெந்துடும், ரொம்ப வேகக்கூடாது இது. ஏன்னா அந்த முளை கட்டின சத்து இருக்கணும்ல. முளை கட்டிட்டு அப்புறம் போட்டு வதக்குன்னு வதக்கக்கூடாது. போதும், எனக்கெல்லாம் அந்த நரிச்சுன்னு இருந்தால் தான் பிடிக்கும். அப்புறம் இதுதான் சுக்கு பொடி. இந்த சுக்கு பொடி இருந்தால் அப்புறமா கஷாயம் சாப்பிட்லான்னு சொல்லக்கூடாது. பாருங்கள், இப்போ இந்த சுக்கு பொடியை போட்டுவிட்டோம்னா, பெருங்காயமும் சுக்குமா சேர்ந்துச்சுன்னா நமக்கு வாயுவே வராது. இந்த சென்னையில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எனக்கு வாழ்வு பிடிச்சிக்கிச்சு. ஐயோ, வாழ்வு பிடிச்சிக்கிச்சுன்னா வாழ்வு பிடிக்கணும் ஐயா, வாயுவை பிடிக்கக்கூடாதுல்ல. அவங்களுக்கு வாழ்வுக்கும் வாயுவுக்கும் வித்தியாசம் தெரியறதில்ல. இது போதும். இப்போ அடுப்பை அமுத்திப்பிட்டு இதில் தேங்காய் அப்புறம் போடலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து விதையெல்லாம் எடுத்துட்டு அடுப்பை அமுத்திப்பிட்டு தான் எலுமிச்சம்பழத்தை புளியணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, கசந்து போயிடும். அப்படி உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா தனியாக இலுப்பை சட்டியில் இந்த மிளகா வத்தலில் நல்லா 4 கிள்ளி போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் சுவைக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கு பார்க்கணும். காரம் உப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமாக போடாமல் இப்படி நிதானமாக சாப்பிட்ணும். அப்புறம் அதுக்கு மேலே என்ன செய்யணும், துருவின தேங்காய். இன்னொன்று சொல்கிறேன், இந்த மாதிரி நவராத்திரிக்கு நாம் சுண்டல்லாம் செய்கிறோம்ல, உடனேவே உப்பு போருமா காரம் போருமான்னு வாயில் போட்டுட்டு பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டால், இந்த செய்கிற சுண்டல் யாருக்காக செய்கிறோம், நமக்காக. ஆனால் யாருக்கு படைக்கிறோம், அந்த நவராத்திரி அப்படின்னுட்டு ஒரு பொம்மையெல்லாம் வைக்கிறோம்ல, அந்த பொம்மைகளுக்கு முன்னால் வச்சு, இந்த பொம்மை ஆண்டாண்டு காலமாக எல்லாரும் தெய்வம் இருக்கிறதா சொல்லி நம்புகிறாங்க, அந்த தெய்வம் எல்லாம் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு அப்புறமா நீங்கள் வாயில் போட்டுக்கணும். எங்கள் அப்போ தான் சொல்லும், இந்த பாரு, நீ வெறும்ன செஞ்சு சாப்பிட்டாலும் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டாலும் ரெண்டுக்கும் ருசி வேறேன்னு. ஏன்னு கேட்டால் இது சாமி சாப்பிட்டது அப்படிம்பாங்க. அப்போ நான் நம்பலை, இப்போ நம்புகிறேன். ஆச்சா, இப்போ அருமையான முளைக்கட்டின முதல் நாள் சுண்டல். இப்போ இந்த சுண்டல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்ணுன்னு சொன்னேன்ல, நான் அந்த ராசலட்சுமி அம்மாவை சின்ன வயசில் கேட்டேன் ஒரு வாட்டி. ஆமாம், எதுக்கு இப்படி எல்லாம் கொலுவில் பொம்மையெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்போது நம்மளுக்குள்ள இப்போ நடக்கணும், எல்லா வேலையும் செய்யணுன்னா என்ன வேணும், நாங்கள் சக்தி வேணும்னு. அந்த சக்தி
எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்குங்கிறத காட்டுறதுக்காகத்தான் மேல் படியில் பார்த்தியா சாமி எல்லாம் வச்சுருக்கேன். நம்ம என்னெல்லாம் சாமி கும்பிடுறோமோ அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தேன்னாக்கா அந்த சாமியோட அருள் வாங்கிக்கிட்ட குருமார்கள் எல்லாம் இருக்கிறாங்க பார்த்தியா. அதுக்கப்புறம் பார்த்தியா அவதாரங்கள்லாம் இருக்குது. அப்படின்னா ராமர், கிருஷ்ணர் அந்த மாதிரி அவதாரம்லாம் வச்சுருக்கேன் பார்த்தியான்னாங்க. பார்த்தேன். அதுக்கப்புறம் ராஜா, ராணி அந்த மாதிரியெல்லாம் பொம்மை வச்சுருக்குறாங்க. அதுக்கும் கீழே ஒரு செட்டியார், அரை செட்டியார் அம்மா, கடை, பாத்திரம் எல்லாம் வச்சு அவங்க எல்லாம் விற்கிற மாதிரியும், இந்த பக்கம் ஒரு தெப்பக்குளம், கோவில், சாமி கும்பிட்டு அந்த மாதிரியெல்லாம் மண்ணெல்லாம் போட்டு, இந்த ஓரத்தில் பார்த்தியா நல்லா களிமண்லாம் போட்டு அதில் கேழ்வரகு போட்டிருக்கேன். ஜனம் தண்ணி தெளித்து விட்டுருவேன். அது எப்படி முளைக்குது பாரு, மலை மேலே எப்படி மரம். நமக்கு மரம்தான் மழை தரும் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு சொல்லணுமில்ல, இல்லாட்டி எப்படி புரியும் அப்படின்னாங்க. அன்னைக்கு கேட்டது பாருங்க, அப்படி எனக்கு நினப்பில் இருக்குது. அதனால் அப்படியே உங்களாண்ட சொல்லிட்டேன். இது என்னன்னு கேட்டாக்கா, இதெல்லாம் நாம் ஏன் செய்கிறோன்னாக்கா இதுதான் நம்ம வாழ்க்கை. அப்புறமா இந்த மலைக்கிட்ட நான் பூச்சி புழுவெல்லாம் கூட வச்சுருக்கேன் பாரு. நாங்கள் ஒரு நத்தையெல்லாம் வச்சுருந்தாங்க, பொம்மை தான். கேட்டதுக்கு இதுக்கு ஒரு ஸ்லோகன் சொன்னாங்க. ஆனால் நான் சொல்கிறது சரியாக இருக்குமாங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க. யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹன்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு புரியல என்னான்னு கேட்டேன். யா தேவி அப்படின்னா எந்த தேவியானவள், அதாவது பெண் சக்தி தான் எல்லாத்துலேயும் வசந்தது. அதனால தான் சிவனுக்கு ஒரு ராத்திரி கும்பிடுறோம், இந்த அம்பாளுக்கு மட்டும் நவராத்திரி 9 ராத்திரி கும்பிடுறோம். ஏன்னா அவளால் தான் இந்த உலகம் இயங்குது. அவள் இல்லாட்டா குடும்பம் இல்லை, அடுத்த தலைமுறை இல்லை. ஆக மொத்தம் பெண்களுக்காகத்தான் இந்த நவராத்திரி விழா அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு கேட்டது இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க முடியுதுன்னா சும்மா சொல்லக்கூடாது. அவங்க எவ்வளவு நல்லா சொல்லியிருந்தா எனக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஏங்க உங்களோட பேசிக்கிட்டே நான் அந்த சுண்டலை மறந்துட்டேன். தான் இதை சாமிக்கு படைச்சிட்டு தான் உங்களுக்கெல்லாம் தருவேன் பாருங்கள். எனக்கு இதில் எல்லாத்துலேயும் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? ஆஹா, இந்த மாதிரி வத்த மிளகாயை உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு அதை கத்திரிக்கோலால் நறுக்கி இப்படி போட்டு வச்சா, இதுக்கு இங்கிலீஷில் ஒன்று சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறாங்க. நாம் போட்டுக்கிறது தான் ட்ரெஸ்ஸிங்கா, இது கூட தான் ட்ரெஸ்ஸிங்கா, என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். ஆக மொத்தம் அதான் இந்த சுண்டல் ரெடி. இப்போ எங்கள் வீட்டு கொலு எது? இதுதான். இந்தாப்பா மாப்பிள்ளையும் பொண்ணுமா நல்லா சாப்பிட்டுக்கிடுங்க, சந்தோஷமாக இருங்க, எங்களையும் சந்தோஷமாக இருக்க விடுங்க. இனிமே இது உங்களுக்கு. இன்னும் அடுத்த நாளைக்கு விட்டுறாதீங்க. தினம் ஒரு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். சரிங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். கும்பிட்டுக்கிறேங்க.